தேவனே, இந்த அருமையான இந்த நேரத்திலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் பேசுகின்ற பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவினாலே ஏவி எங்களை ஆட்கொள்ளும். நாங்கள் பேசுகிற வசனங்கள் பரத்திலிருந்து உம்முடைய சித்தத்துக்கூடாக இறங்கி வர நிற்கிற செய்யும். கேட்கிறவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் மாற நிற்கிற செய்யும். 30, 60, 100 பலன் கொடுக்க நிற்கிற செய்யும். எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்ல, உம் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மட்டும் சில விஷயம் வச்சு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நாங்கள் இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த வேதாமத்தின் படி நாங்கள் தெளிவாக ஒரு காரியத்தை பார்த்தோம். பேதுருவானவர் இந்த கண்மலை அல்ல, கட்டப்பட்ட கண்மலை இயேசு. இப்போ நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால், வேதத்தில் இருந்து பேதுரு தான் அந்த கண்மலை இல்லை என்பதற்கான 25க்கு மேற்பட்ட காரணங்களை நான் உங்களுக்கு முன்வைக்க போகிறேன். ஒவ்வொன்றாக நாங்கள் இதை பார்த்து கொண்டு வருவோம். முதலாவது நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம், பேதுரு ஒரு பெரிய பாவி. லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இரவு முழுவதும் மீன் பிடிக்க பார்க்கிறார்கள், ஆனால் மீன் பிடிக்கப்படவில்லை. அந்த இடத்துல இயேசு வந்து மீன் பிடித்த பொழுது பேதுருவானவர் இயேசுவின் காலிலே விழுந்து, ஒரு பெரிய பாவி நான், என்னை விட்டு அகன்று போம் என்று கூறுகின்றார். பாருங்க, இந்த முதல் சபை கட்ட தலைவராக நம்புகிற இந்த கூட்டம் ஒரு உலகத்திலே ஒரு பாவம் செய்து தேவனைக்கு விரோதமாய் கிரியை செய்த ஒரு மனிதனுக்கு மேல் தான் இந்த சபை கட்டப்பட்டது என்று காண்பிக்க முயற்சிக்கிறார்கள். அப்ப லூக்கா 5:8 நிர்பந்தமான பாவியான மனுஷன் நான், என்னை விட்டு போய்விடுவான். அப்பேற்பட்ட பாவி பேதுரு என்பதை நாங்கள் வேதத்துக்கூடாக பார்க்கிறோம். அது முதலாவது காரணம். இப்போ 2வது காரணத்துக்கு நாங்கள் வரும் பொழுது, யோவான் 13:36 பேதுரு நீர் எங்கே போகிறீர் என்று கேட்கின்றார். அப்பொழுது இயேசு தெளிவாக சொல்றார், நான் போகிற இடத்துக்கு இப்போ நீ வர முடியாது, பின்பு தான் வர முடியும் என்ற, உனக்கு மரணம் ஏற்படுகிறது, என்னோடு கூட உனக்கு வர முடியாது. ஒரு மரித்த தலைவரை இந்த சபை கட்டப்பட்ட ஒரு தலைவராக கூற முயற்சிக்கின்றது. அதுதான் பேதுரு. நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். பேதுரு இந்த பூமியிலே எல்லா மனிதர்களைப் போல் பாவம் செய்து ஒரு மரித்தவர். அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த கட்டப்பட்ட இந்த கண்மலைக்கு பெட்ரான்னு சொல்லப்படுகின்றது. ஆனால் பேதுருக்கு பெட்ரோஸ் என்று தான் இயேசு பெயரிடுகின்றார். அதில் தெளிவாக எங்களுக்கு விளங்குகின்றது, அவர் அந்த கண்மலை அல்ல, அவர் ஒரு சிறு கல் என்றது எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. அது 3வது காரணம். இப்பொழுது நாங்கள் 4வது காரணத்துக்கு கடந்து போகிறோம். இது மிகவும் ஒரு பாரதூரமான காரியம். இப்போ மத்தேயு 16 நாங்கள் பார்க்கிறோம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது அதை ரோமன் கத்தோலிக்கம் பேதுருக்கு சொல்லுகின்றார். ஆனால் 21வது வசனத்துக்கு நாங்கள் கடந்து வரும் பொழுது 23 வரை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, பேதுரு இயேசுவை கூட்டிக் கொண்டு போய் நடக்கக்கூடாது, இது பாவம் என்று கூறி அதை தடை செய்ய முயற்சிக்கின்ற பொழுது இயேசு அவரை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று கூறுகின்றார். இப்ப இந்த கட்டப்பட்ட கல்லாகிய இந்த பேதுரு ஒரு சாத்தானாக அந்த இடத்திலே செயற்படுகின்றார். ஆனால் ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்ல உங்களுக்கு விளங்குகின்றேன். அந்த இடத்திலே பேதுரு சாத்தானுக்கு இடம் கொடுத்து செயற்பட்டது போல, இன்று அவருடைய தலைவராய் நம்புகின்ற அனைவரும் இந்த சாத்தானால் செய்யப்பட்ட இந்த பேதுருவை போல் தான் செயற்பட முயற்சிக்கின்றார்கள். இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு தேவன் சபையில் கட்டப்பட்டவரை பார்த்து சாத்தானே அப்பாலை போன்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய ஜீவியம் இருந்திருக்கின்றது. அவர் முழுவதும் சாத்தானாய் அந்த இடத்திலே மாறி இயேசுக்கு விரோதமாய் கிரியை செய்திருக்கிறார். ஆகையால் உங்களுக்கு விளங்குகின்றது, இவர் ஒரு சபை தலைவராக இருக்க முடியாது. நாங்கள் அடுத்த காரியத்துக்கு நாங்கள் கடந்து வரும் பொழுது, 5வது காரியத்துக்கு 20ஆம் அதிகாரம் 20 24 வரையும் நீங்கள் பார்க்கும் பொழுது, யோவானுடைய தாயும் வந்து யோவானும் யாக்கோவும் சேர்ந்து அவருடைய வலது பாரத்திலும் இடது பாரத்திலும் யார் இருக்க வேணும் என்று கேட்கின்றார். அந்த இடத்திலே அந்த 10 பேருக்கும் பொறாமையும் எரிச்சலும் வந்து என்று சொல்கின்றது. அதில் நீங்கள் தெளிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், பேதுரு தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தால் இயேசுவால் அப்படி ஒரு கேள்வியே தேவை இருக்காது. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்க வேறு யாரும் இல்லை, அது பேதுருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் தெளிவாக அங்கு என்ன கூறப்படுகின்றது என்று சொன்னால், அவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஆகையால் யாரையும் இயேசு தலைவராகவோ
ஒரு கல்லாகவும் நியமிக்கணும் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. 6வது காரியத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகின்றோம். அதிலே நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 14:24 33 இந்த இடத்திலே தண்ணீர் மேல் நடக்க கேட்கின்றார். அப்பொழுது அவர் நடக்க முடியாமல் தண்ணீரே அமிழ்ந்து போகும் பொழுது இயேசு அவரை காப்பாற்றுகின்றார். இயேசு பார்த்து அவரை சொல்லுகிறார், அற்ப விசுவாசி. இப்படி ஒரு அற்ப விசுவாசியாக இருப்போர் மேல் சபை கட்டப்பட்டால் இந்த சபை சின்ன பின்னமாகிவிடும். ஆகையால் எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது, அங்கேயும் இயேசுக்கு மேல் தான் இந்த சபை கட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த 7வது லூக்கா 22:44 ராப்போஜன பந்தியிலே அவர்கள் இருக்கும் பொழுது உங்களில் எவன் பெரியவன் என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. இப்போ இயேசு சுவாமி ஏற்கனவே ஒருவரை தலைவராகவோ விசேஷமாய் சபை கட்டுவதற்கான கல்லாகவோ பேதுருவை நியமித்தால் அவர்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று வாக்குவாதம் எழும்பி இருக்கார். ஆகையால் தெளிவாக தெரிகின்றது, இயேசு யாரையும் தலைவராய் நியமிக்கவில்லை, விசேஷமாய் அத்திவாரமாகவோ கல்லாகவோ ஏற்படுத்தவில்லை என்று எங்களுக்கு தெரிகின்றது. இப்பொழுது நாங்கள் 8வது காரியத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகின்றோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் நாங்கள் ஒரு மனித தலைவரை நாங்கள் பார்க்கிறோம் தானே. புதிய ஏற்பாட்டில் பேதுரு தான் தலைவர். பழைய ஏற்பாட்டில் யார் சபைக்கு தலைவராக? கர்த்தர். ஆகையால் நீங்கள் ஒன்றை தீர்மானிங்கள், எப்படி பழைய ஏற்பாட்டிலே அந்த கன்மலை ஏசாயா 26:4 தேவனை குறிக்கின்றதோ, புதிய ஏற்பாடு 1 கொரிந்தியர் 10:4 அந்த கன்மலை கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்றதோ, இந்த 2 ஏற்பாட்டிலும் தேவனுடைய சபைக்கு கன்மலையாய் இருப்பவர் தேவன் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. அடுத்ததாக நாங்கள் 9வது காரியத்துக்கு கடந்து வரப்போகிறோம். உங்களுக்கு தெரியும், இயேசுவை பிடிக்க வந்த இடத்திலே பேதுரு வாளை எடுத்து அங்கு வந்த ஒருவனுடைய காதை வெட்டுகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், இந்த பேதுரு ஒரு கொலைகாரனாக முயற்சி பண்ணுகிறார். ஒரு சகோதரனை பகைத்தாலே கொலை என்று இயேசு சொல்லியிருக்கும் பொழுது இவள் வாளால் காதை வெட்டுகின்றார். அது யோவான் 15:10 தெளிவாக அது பேதுரு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கொலை செய்ய போன பேதுருவை சபைக்கு தலைவராக இயேசு நியமிப்பாரா என்று சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 10வது காரணமாக மத்தேயு 26:69-75 வரை வேதத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேதுருவானவர் இயேசுவை மும்முறை மறுதலிக்கின்றார். இந்த மறுதலிக்கின்ற பேதுருவை எப்படி தேவன் சபையின் தலைவராக நியமிக்க முடியும்? எனக்கு இயேசுவை தெரியாது என்று மறுதலிக்கின்றார். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகின்றார். பிறகு போய் மனங்கசந்து அழுகின்றார். ஆகையால் இயேசுவை மறுதலித்த பேதுரு சபையின் மூலக்கல்லும் அல்ல, அத்திவாரமும் அல்ல என்று நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 11வது காரியமாக, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, அங்கு யோவான் தான் காண்பிக்கப்படுகிறார். இந்த யோவான் 19:25-27 வரை நாங்கள் வாசிப்போமானால், மரியாள் வந்து யோவானிடம் கையளிக்கப்படுகிறார். பேதுரு ஓடிவிட்டார் இயேசுவை மறுதலித்து. அப்படியா இருந்த அன்பு சீஷனாகிய யோவானுக்கு கூட இயேசு அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை என்பதை மறந்துட வேண்டாம். அகல் தெளிவாக விளங்குகின்ற அந்த சிலுவையிலே கடைசி நேரத்திலே யோவான் மட்டும்தான் இருக்கிறாரே ஒழிய, இயேசு கல்லென்று சொன்னவர்களோ தலைவர்கள் என்று சொன்னவர்களோ எல்லாருமே ஓடிவிட்டார்கள். யோவானும் ஓடித்தான் அங்கு வந்தார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அகல் தெளிவாக எங்களுக்கு விளங்குகின்றது, அவர்களை இயேசு தலைவர்களாய் ஏற்படுத்தவில்லை. அவர்கள் சபைக்கு தலை அல்ல. அடுத்ததாக நாங்கள் மார்க்கு 16:14 நாங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததை கூட அவர்கள் 11 நம்பவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தையும் இருதய கடினத்தையும் இயேசு கடிந்து கொள்ளுகின்றார். அப்படியானால் இதற்குள் பேதுருவும் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்ப சபை கடப்பட்டவர் அவராயிருந்தால் இன்று
சபையினுடைய நிலைமை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 13வது காரியமாக யோவான் 20:19 இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் யூதர்களுக்கு பயந்து போய் கதவை பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இயேசு உயிர்த்தெழுந்ததையும் நம்பவில்லை, இயேசு மறுபடியும் வருவார் என்பதையும் நம்பவில்லை. இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த சபையை வழிநடத்துவார்கள். ஆனால் இவர்கள் தான் இந்த சபைக்கு ஆணிவேராக இருந்தால், இவர்கள் மேல்தான் இந்த சபை கட்டப்பட்டது என்றால் இந்த சபையினுடைய அவல நிலை, அதை சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 14வது காரியமாக யோவான் 21ஆம் அதிகாரம் 2-14 வரை நாங்கள் வாசிக்கின்றோம். ஆதியிலே மத்தேயு 4:19 லூக்கா 5:10 இயேசுவானவர் நீ இனி மீனை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை மனிதரை பிடிக்கிறேன் என்று கூறினார். ஆனால் யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசித்துக் கொண்டு வரும் பொழுது இயேசுவின் மரணத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த பேதுரு மற்றவர்களை அழைத்து கொண்டு மீன்பிடி தொழிலுக்கே போய்விட்டார். யோசித்து பாருங்கள், இந்த மனிதர்கள் எவ்வளவு பலவீனர்கள் என்று. அவர்கள் எவ்வளவுதான் தேவனுக்கு சேவை செய்தாலும், எவ்வளவுதான் மனம் திரும்பினாலும், இவர்களுக்கு மேலே சபை கட்டுவதற்கு இவர்கள் பாத்திரவான்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆகியால் தெளிவாக ஒரு காரியம் விளங்குகின்றது. அங்கும் அவர் இயேசு உயிர்த்தெழுவார் என்பதை கூட நம்பாமல் மறுபடியும் அவர்கள் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். அங்கேயும் இயேசு காட்சியளித்து அவர்களுடைய அவிசுவாசத்தினால் அவர்களுக்கு மீன் பிடிக்கப்படாதனால் அவர் உதவி செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்.